ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, தேங்காய் இல்லாமல் எப்படி சூப்பராக ஒரு சட்னி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் தேங்காய் இல்லை, அதனால திடீர்னு இந்த ரெசிபி ஞாபகம் வந்துச்சு, நான் பண்ணுறேன். ஸோ அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா வெங்காயம் அண்ட் பூண்டு. ஸோ நான் இப்போ கொஞ்சம் வெங்காயம் இங்கே உரித்து வச்சுக்கிறேன், பூண்டு உரித்து வச்சுக்கிறேன். சின்ன வெங்காயம் அண்ட் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா காரத்துக்கு கூட கொஞ்சம் புளி. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரா பீனட்ஸு. இது வந்து ரோஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை. இப்போ நம்ம இந்த பீனட்ஸை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய், இது நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பீனட்ஸ் பார்த்தீங்கன்னா தோல் உறிஞ்சி வருது. ஸோ நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இது நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே பேனில் கொஞ்சோண்டு ஆயில் விட்டுக்கோங்க. நம்ம உரிச்சு வச்சிருக்க பூண்டு, வெங்காயம், அப்புறம் புளி, இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கணும். காரத்துக்கு காஞ்ச மிளகா நீங்கள் இதிலே போட்டு வதக்கிக்கலாம் அரைக்கும் போது. அப்படி இல்லைன்னா தாளிக்க யூஸ் பண்ணிக்கலாம். பாப்பா சாப்பிட்றதால நான் தாளிக்க தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம தீய வைக்காமல் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதை ஆடினதுக்கப்புறம் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இதை மிக்சியில் போட்டுக்கலாம். நான் தோலோடு போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா தோலை ரிமூவ் பண்ணி போட்டுக்கோங்க. நான் 2 பேர் அளவுக்கு இந்த சட்னி அரைக்கிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் பேருக்கு வேணும்னா குவான்டிட்டி ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. சட்னிக்கு தேவையான உப்பு. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மிக்சி கொஞ்சம் ஜார் ப்ராப்ளம், அதனால நான் கைப்பிடிச்சிட்ருக்கேன். ஆனால் இந்த ஜோடியாக் பிரீத்தி காஸ்மோவில் நம்ம கைப்பிடிக்க வேணாம், லாக் சிஸ்டம் இருக்குது. எந்த போயிடுச்சு, அதனால நான் கைப்பிடிச்சிட்ருக்கேன். சட்னி என்னடா தண்ணியாக இருக்குன்னு பார்க்காதீங்க. எங்கள் வீட்டில் திக்காக சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் தண்ணியாக அரைச்சிக்கிறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை ஊற்றி கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தாளித்து கொட்டிடலாம். நம்ம எப்பவுமே தாளிக்கிற மாதிரி கடுகு, பெருங்காயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் போடலை. நல்ல ருசியான சட்னி ரெடி, தேங்காய் இல்லாமல். நீங்களும் செய்யுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.